ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு உணவுகள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்பர் 5. நம்ம கண்டினியூஸாக வந்து சிம்பிள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் தான் என்னென்ன அப்படின்றத பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் பீட்ரூட் ரைஸ். ஒரு 5 நிமிஷத்தில் ரைஸ் மட்டும் வடித்து வச்சுருந்தா போதும், 5 மினிட்ஸில் அதை செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ இந்த பீட்ரூட் ரைஸை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அதை லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பல் பூண்டை வந்து தட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நிறையா சேர்த்துடக்கூடாது. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கிற பச்சை மிளகாலாம் காரமே இல்லை, ஸோ நான் வந்து 2 வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை பீட்ரூட்டை துருவி வச்சுருக்கேன், அதையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து 2 குழந்தைங்க வந்து சாப்பிடலாம், ஸோ அந்த அளவுக்கு தான் நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். இப்போ அந்த பீட்ரூட்டை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதில் இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பீட்ரூட் சாதத்தோட ஒரு சீக்ரெட் மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்லித்தூள், அதாவது தனியாத்தூள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து தண்ணி ஊற்றிடக்கூடாது, லைட்டாக வந்து தண்ணி தெளித்து விடணும். இந்த மாதிரி ஒரு கை அளவுக்கு தண்ணியை வந்து தெளித்து விட்டுருங்க. தெளித்து விட்டுட்டு இப்போது இதை மூடி போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ், ரொம்ப நேரம் தேவையில்ல, ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு அதை வந்து குக் பண்ணுங்கள். அடுப்பை வந்து ஃபுல் சிம்மில் வச்சுருங்க. இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்மளோட பீட்ரூட் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு, அந்த தண்ணியும் நல்லா வற்றிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து ஏற்கனவே குக் பண்ணி ஆற வச்சுருக்கிற உதிரியான சாதத்தை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். அந்த ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணோன்னே நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த சாதத்தை போட்டு கிளறிட்டோம் அப்படின்னா நம்மளோட சிம்பிளான யம்மியான பீட்ரூட் ரைஸ் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடும். இப்போ அதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குழந்தைங்க வந்து பீட்ரூட் சாப்பிடவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட குழந்தைங்க கூட அதை விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த கலர் காம்பினேஷனாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இதில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அரை மூடி வந்து லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம், அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வத்தல், அதுதான் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் உணவுகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.